ஆய்வாளர்கள் நீண்ட காலமாகவே எச்சரித்து வருகிறார்கள். நம் கண் முன்னாலேயே இந்த உலகத்தின் பருவநிலை எவ்வளவு மோசமாக சீர்கெட்டு வருகிறது என்பதற்கான அத்தாட்சியாக வானிலை ஆய்வு அமைப்பின் அறிக்கை கருதப்படுகிறது. ஒருபுறம் கிரீன்லாந்து பனிசிகர பகுதியில் வரலாற்றிலேயே முதல் முறையாக பனி பொழிவதற்கு பதிலாக கடந்த மாதம் மழை பெய்துள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் உலகெங்கும் காட்டுத்தீ நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன. 2013 முதல் உயர்ந்து வரும் உலக கடல் மட்டம் 2021 உச்சத்தை தொட்டுள்ளது. சராசரி வெப்பநிலை அதிகரிப்பின் தொடர்ச்சியாக பெருங்கடல்கள் வெப்பமடைவதும் பெருங்கடல்கள் அமிலமயமாவதுமே இதற்கு முக்கிய காரணம். இந்த நிகழ்வுகளால் உலகெங்கும் உள்ள சூழலியல் தொகுதிகள் மட்டுமல்ல, மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த பருவநிலை மாற்றத்தில் முக்கிய பங்கு வேளாண்மைக்கும் இருக்கிறது என்கிறார்கள். ஒரு பக்கம் நாடு முன்னேறி வருகிறது, விஞ்ஞானத்துறை பெரிதாகி வருகிறது, வாகனங்கள் பெருத்துவிட்டன என்ற கூற்று போய் வேளாண்மையும் இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பசுமையுள்ள வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைப்பதில் வேளாண்மையும் பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. உள்ளூர் பகுதிகளில் இருக்கும் பருவநிலை பாதிப்பு வேளாண்மை மையங்களில் அங்கு வசிக்கும் மக்களையும் இணைத்துக் கொண்டு பலவிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். பருவநிலை மாற்றங்களினால் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்களே என்பதால் இதில் பெண்களை ஈடுபடுத்துவது குறிப்பாக அவசியமான